இங்க ரோகிணியை ஒரு பக்கம் மனோஜ் சுத்தமா நம்பாம, இதுக்கு மேல நீ இனிமேல் வந்து இந்த ஷோரூம்க்குலாம் வர தேவையில்ல, நீ உன் வேலையை பாரு, இனிமேல் ஷோரூமை நான் பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி இங்க மனோஜுமே ரோகிணி மேல நம்பிக்கைலாம் பேசிடுறாரு. இதுகிட்ட ரோகிணிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. பட் இருந்தாலும் சரி, ஓகே, நம்ம இப்போ எடுத்த முடிவுகளால தான் இப்படி ஆயிடுச்சு, நம்ம அம்மாவை போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மனசை தேத்திக்கிறதுக்காக டைரக்டா இங்க ரோகிணியுமே தன்னோட அம்மாவை பார்க்கறதுக்காக போறாங்க. ஆனா அவங்க வீட்டுக்குள்ள போன அடுத்த செகண்டே இங்க கிறிஷ் ஓடி வந்து இங்க ரோகிணியை ஹக் பண்ணிக்கிறாங்க. பண்ணது மட்டும் இல்லாம, ஏமா ஏன் எதுக்காக என்னை விட்டுட்டு ரொம்ப நேரம் போயிட்டு, சொல்லப்போனா நீ வருவ நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன், எதுக்காக நீ என்ன பார்க்க சரியாவே வரமாட்டேன்ற அப்படின்ற மாதிரி கிறிஷ் ஆள ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க ரோகிணியுமே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அம்மாவுக்கு ஒரு வேலை, அதனாலதான் நான் கண்டிப்பா இனிமேல் ரெகுலரா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இங்க கிறிஷ் கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ரோகிணியோட அம்மாவுமே, என்னாச்சு ரோகிணி, ஏன் ஒரு மாதிரி இருக்க, அது மட்டும் இல்லாம நான் ஃபோன் பண்ணாலும் நீ எடுக்க மாட்டேன்ட்ட, என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. அப்ப ரோகிணியுமே முத்துவும் மீனாவால தனக்கு நடந்த பிரச்சனைகளை பத்தி இங்க அவங்க அம்மா கிட்ட எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னா அவங்க அம்மாவுமே, என்னம்மா சொல்ற, அப்பனா நீ மாட்டிக்கிட்டியா, அப்பனா எல்லா உண்மையும் இப்போ மனோஜ் கிட்டையும் விஜயா கிட்டையும் சொல்லிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ ரோகிணி மறுபடியுமே லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, எப்படிமா சொல்ல முடியும், எல்லா உண்மையும் சொன்னா என்னை கண்டிப்பாக வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவாங்க, அதனால இப்போதைக்கு ஒரு பாதி உண்மையை மட்டும் சொல்லியிருக்கேன், நான் ஒரு பணக்காரி கிடையாது, நான் ஒரு ஏழை குடும்பத்து பொண்ணு தான், ஆனால் என்ன எனக்கு அம்மா அப்பா கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பொய் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே இங்கே ரோகிணியோட அம்மா ரொம்பவே கோவப்படுறாங்க. என்ன கல்யாணி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எதுக்காக இப்படி பண்ண, மறுபடியும் உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் இதே மாதிரி அமையாது, நீ தயவு செஞ்சு எல்லா உண்மையும் சொல்லியிருக்க வேண்டியதானே, இப்படி பண்ணிட்டேனா இப்போ மறுபடியும் இந்த பிரச்சனை வெளியில் தெரிய வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ, மறுபடியும் சமாளிச்சுக்கிட்டு இருப்பியா, எவ்வளோ நாள் இதேமாரி சமாளிப்பா அப்படின்ற மாதிரி இங்கே ரோகிணியோட அம்மாவே ரோகிணிகிட்ட கேட்குறாங்க. அப்போ ரோகிணி இருந்துக்கிட்டு, இங்கே பாருங்கம்மா, நான் எல்லா உண்மையும் ஒரே டைமில் சொன்னேன்னா கண்டிப்பாக அது எனக்கு தான் பெரிய ஆபத்தாயிடும், அதை விட முக்கியமாக மனோஜ் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை நம்பி எனக்காக போய் சொல்கிற அளவுக்கு வந்துட்டான், இதுக்கு மேலே நான் மனோஜ் கிட்ட அந்த விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரிலீஸ் பண்ணிடுவேன், அதனால நீ கவலைப்படாதமா அப்படின்ற மாதிரி இங்கே ரோகிணியுமே அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்க அம்மாவுமே, சரி விடு ரோகிணி, நம்ம கோயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தல, சரி வா நம்ம ஒன்னா கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி அவங்க கிறிஷை கூட்டிட்டு டைரக்டா ரோகிணியோட சேர்ந்து கோயிலுக்கு போறாங்க. இங்க ரோகிணியுமே கோயிலுக்கு போயிட்டு தான் மனசுல இருக்கிற கஷ்டத்தோட அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது என்னோட பிரச்சனைகள்ல இருந்து எனக்கு விடுவி வேணும், எப்படியாவது எனக்கு நல்லதே நடக்கணும், மனோஜை விட்டு நான் எந்த ஒரு காரணத்தை கொண்டு பிரியக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் இங்க ரோகிணி நினைச்சு ரோகிணியோட அம்மாவுமே, எப்படியாவது என் பொண்ணோட பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகி அவ ரொம்ப சந்தோஷமா அவன் பையனோட வாழணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னொரு சைடு இங்க கிறிஷுமே அவரோட மனசு ஃபுல்லாவே எப்படியாவது தான் அம்மா கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு நியாயமான ஆசையை தான் மனசில் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த ஆசையை கடவுள் நிறைவேற்றினா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் அது எப்படி ஈஸியாக முடியும், இதை விட முக்கியமாக விஜயா இருக்கும்போது அந்த ஆசைகளை கண்டிப்பாக நிறைவேறவே விட மாட்டாங்க. அவங்க தான் ஒரு பணம் பேயாச்சு அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே தோணிக்கிட்டு இருக்கோம். அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்கே ரோகிணி அவங்க அம்மா எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது கேஷுவலாக இங்கே ரோகிணியோட அம்மாவுமே, இங்கே பார் கல்யாணி, எப்படியாவது உன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாப்பிள்ளைக்கு எடுத்து புரிய வைமா, அவர் மட்டும் புரிஞ்சுக்கிட்டாருன்னா நம்ம பிரச்சனையெல்லாம் சரியாக போயிடும், நான் கூட உங்கள் கூட வர தேவையில்ல, நீங்க கிறிஷை மட்டும் கூட்டிட்டு போயிட்டு நீங்க ஒன்னா இருந்தாலே போதும், நான் நம்ம ஊருக்கே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணியோட அம்மாவுமே பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் அங்க யதார்த்தமா இங்க மீனாவுமே தான் அம்மாவை பார்க்கறதுக்காக கோயிலுக்கு வராங்க. பார்த்துட்டு சரி சாமி கும்பிட்டு போயிடலாம்னு சொல்லி உள்ள வரும்போது தான் இங்க ரோகிணி கிறிஷோட அம்மாலாம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்து மீனாக்கு தூக்கி வாரி போடுது. என்ன இது, ரோகிணி தானே, ரோகிணி கிறிஷோட அம்மா கிட்டையும் கிறிஷ்கிட்டையும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே டவுட் ஆகுறாங்க. உடனே இந்த பக்கம் சந்தேகப்பட்டுட்டு உடனே முத்துக்கு கால் பண்ணி, எங்க நீங்க எங்க இருக்கீங்க, கொஞ்சம் சீக்கிரம் கோயிலுக்கு வாங்க, இங்க கோயிலில் வேற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குங்க அப்படின்ற மாதிரி இங்க முத்துவ கோயிலுக்கு வர வைக்கிறாங்க. அப்ப அவரும் ஒரு பக்கம் கிளம்பி வந்துகிட்டு இருக்காரு. அதே நேரம் மீனாவுமே இங்க ரோகிணியோட அம்மால என்ன பேசுறாங்க அப்படிங்கறத கேட்கறதுக்காக கொஞ்சம் அவங்க பக்கத்துல நெருங்கி போறாங்க. ஆனா இங்க ரோகிணியோட அம்மாவுமே ரோகிணின்னு பேர் சொல்லி கூப்பிடாம கல்யாணின்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு மீனா ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அதே நேரத்துல இங்க கிறிஷையுமே ரோகிணி தான் பையன் ஸ்தானத்துல வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை கவனிச்சிட்டு இருக்க மீனாக்கு ரொம்பவே டவுட் ஆகுது. சரி இது என்ன எதுன்னு நம்ம கவனிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க மனசுக்குள்ள தோணிக்கிட்டு இருக்கு. அப்போ ரோகிணியுமே ஒரு கால் வந்துட்டு அங்கிருந்து வேகமா கிளம்புறாங்க. அம்மா நான் போயிட்டு வரேன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, சொல்ல போனா இன்னைக்கு பியூட்டி பார்லர்ல ஒரு முக்கியமான கஸ்டமர் அட்டன் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு ரோகிணி கோயில இருந்து வேகமா கிளம்புறாங்க. ஆனா ரோகிணி கிளம்பின அடுத்த செகண்ட் மீனாவும் கிறிஷோட பாட்டி கிட்ட பேசுறதுக்காக போறாங்க. அப்ப மீனாவை அங்க பார்த்த கிறிஷோட பாட்டியுமே அப்படியே ஷாக் ஆகி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் கிறிஷுக்கு செம்ம சந்தோஷம். கிறிஷுமே கரெக்டா மீனாவை பார்த்த உடனே, நீங்க ஏன் லேட் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம்ல, எங்க அம்மா இப்பதான் போனாங்க, நான் எங்க அம்மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பேன்ல உங்களுக்கு அப்படின்ற மாதிரி இங்க கிறிஷுமே ரொம்ப ஆர்வமா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை கேட்ட உடனே இந்த பக்கம் வந்து மீனாக்கு செம்ம ஷாக் ஆகுது. அப்பனா கிறிஷோட அம்மா ரோகிணியா, என்ன இது எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. அப்ப கரெக்டா முத்துவுமே அங்க வந்துடுறாரு. ஆனா அவர்கிட்ட இங்க மீனா மொத்த விஷயத்தையும் தெளிவா சொல்லியிருக்காங்க.
பேசியிருக்க மாட்டாங்க. அப்ப கரெக்டா அங்க வந்து முத்துவுமே, என்னம்மா எப்படி இருக்கீங்க, உங்களை பார்த்தவொன்னு தான் மீனா ஃபோன் பண்ணியிருந்தா, நல்ல வேலைம்மா நானும் உங்களை தேடி கண்டுபிடிச்சு வந்து பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், கிறிஷுக்கு கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இங்க முத்து ரொம்ப ஆர்வத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க கரெக்டா கிறிஷோட பாட்டியுமே என்ன பேசுறதுனே தெரியாம அப்படியே மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா மீனா இங்க ஃபோன் பண்ணி முத்து வர வச்சிருக்காங்க. அதை விட முக்கியமா இதுக்கு முன்னாடி ரோகிணி தான் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ ரோகிணி இவங்களும் பேசின விஷயங்கள்லாம் மீனாக்கு கேட்டிருக்குமான்னு சொல்லி கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மீனாவுமே முத்துவை பார்த்து, எங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்ற மாதிரி இங்க முத்துவை சைலண்ட் பண்றாங்க. அப்ப இதை பார்த்தோன்னே இங்க கிறிஷோட பாட்டிக்கு ஒரு மாதிரி பயமாக ஆரம்பிச்சிருது. அப்பனா மீனாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு போல இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க மீனா பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இங்க டைரக்டர் ரோகிணியோட அம்மாவுமே வளர ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க பாரு மீனா, நீ எதை பத்தி கேட்க வரேன்னு எனக்கு தெளிவா தெரியுது. நான் உனக்கு கிறிஷ் ரோகிணி பத்தியான எல்லா உண்மையும் ஓப்பனா சொல்றேன். ஆனா என் பொண்ணுக்காக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து கிறிஷோட பாட்டியுமே கை நீட்டுறாங்க. இதை பார்த்தோன்னே இங்க மீனாக்கும் ஒண்ணுமே ஓடல. அதே நேரம் இங்க முத்துவும் அப்படி மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காரு. அப்ப கிறிஷோட பாட்டியுமே, இங்க பாரு மீனா, எனக்கு இந்த மாதிரி நீ ரோகிணி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி தான் கேட்க வரேன்னு எனக்கு நல்லா தெளிவா புரியுது. நான் உனக்கு எல்லா உண்மையும் சொல்றேன். ரோகிணி யாரு, கிறிஷ் யாரு, நான் யாரு அப்படிங்கிற எல்லா உண்மையும் நான் உனக்கு சொல்லித்தரேன். ஆனா என் பொண்ணு மனோஜோட சேர்ந்து வாழணும், அதுக்கு நீ தான் வந்து கரெக்டா வந்து துணையா இருக்கணும், அதுக்கு நீ துணையா இருப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே மீனா எதை பத்தியும் யோசிக்காம, சரிம்மா நான் உங்களுக்கு சத்தியம் பண்றேன், எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் என்னால முடிஞ்ச வரைக்கும் ரோகிணி மனோஜோட சேர்ந்து வாழ்றதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சத்தியம் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க முத்துவும் மீனாவும் அதிர்ந்தே போற மாதிரி இங்க ரோகிணியோட அம்மா எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ரோகிணிக்கு இதுக்கு முன்னாடி மேரேஜ் ஆனதும், அது மட்டும் இல்லாம ஒரு குடிகாரன் அவன்கிட்ட இருந்து இவங்க பிரிஞ்சது, இன்னொரு சைடு இங்க ரோகிணி இவங்கெல்லாம் தனியா வந்தது, இப்போ ரோகிணியோட பையன் தான் கிறிஷ் அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்பவே ஓப்பனா சொல்றாங்க. இது கேட்டவங்க இந்த பக்கம் முத்துக்களும் தலை சுத்த ஆரம்பிக்குது. என்ன இப்படி சொல்றாங்க, என்ன இது, அப்போ ரோகிணியோட பையன் தான் கிறிஷா அப்படின்ற மாதிரி அப்படியே மிரண்டு போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பக்கத்துல இருக்க கிறிஷுமே, ஆமா அங்கிள், என்னோட அம்மா ரோகிணி தான், ஆனா நீங்க ரோகிணி தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, எங்க அம்மாவோட உண்மையான பேர் கல்யாணி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இதை கேட்டோன்னு இங்க பக்கத்துல இருக்க கிறிஷோட பாட்டியுமே, ஆமா அவன் முத்து, இந்த மாதிரி என் பேரை சொல்றது கரெக்ட் தான், அவளோட உண்மையான பேர் கல்யாணி அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தையும் ரொம்ப ஓப்பனா சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இங்க முத்துக்கும் மீனாக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஆனா ரோகிணியோட அம்மாவுமே, இங்க பாருங்க முத்து மீனா, உங்க ரெண்டு பேர்கிட்டையும் இந்த உண்மையை நான் சொன்னதுக்கான காரணம், என் பொண்ணு ரொம்ப நாளா அங்க மனோஜ்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அவனோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவள் லைஃபையே தியாகம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன் அவன் பையனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா அவ பையனை கூட தள்ளி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. இது எல்லாமே உங்க அண்ணன் மனோஜ்காக தான் அப்படின்ற மாதிரி இங்க முத்துக்கிட்ட சொல்றாங்க. இங்க முத்துவுமே, ஏமா இப்படி சொல்லணும், இப்ப கூட எங்க பாட்டி வந்திருக்கப்போ எல்லா உண்மையை கேட்டாங்கல்ல, இந்த உண்மையை சேர்த்து அவங்க சொல்லியிருக்கலாம்ல, சொல்லியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை ஓரளவுக்கு சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க ரோகிணியோட அம்மாவுமே, இங்க பாரு முத்து, இப்ப நீ சொல்ற விஷயங்கள் எல்லாருமே நீ உன்னோட இடத்துல இருந்து பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா எங்க இடத்துல இருந்து பாருப்பா, இந்த மாதிரி ரோகிணிக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா எப்படி உங்க அம்மா மனோஜோட வாழ விட்டுருப்பாங்க, கண்டிப்பா ரோகிணிக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்கல்ல, அதுக்காக தான் இந்த விஷயத்த ரோகிணி சொல்ல மறுத்துட்டா. ஆனா எப்படியாவது அவளை கன்வின்ஸ் பண்ணி நீ தான்ப்பா இங்க ரோகிணியை மனோஜை ஒன்னா சேர்த்து வைக்கணும், அது மட்டும் இல்லாம என் பேரன் உங்க வீட்டுல நல்லபடியா வாழணும், அதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இங்க ரோகிணியோட அம்மா சொல்றாங்க. அப்ப இதை கேட்ட முத்துவுமே, இங்க பாருங்கம்மா, நீங்க சொல்ற விஷயம் நாங்க எல்லாத்தையும் ஏத்துக்கிறோம், ஆனா இங்க ரோகிணி பண்ணது ரொம்பவே தப்பான விஷயம், ஆனா இதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் எங்க குடும்பத்துல இருக்க எல்லாருக்கிட்டையும் ரோகிணி மன்னிப்பு கேட்கணும். ஆனா அதை விட முக்கியம், நாங்க கிறிஷோட வாழ்க்கையை மனசுல நினைச்சுக்கிட்டு ஒரு முக்கியமான முடிவு எடுக்கலான் இருக்கோம். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இந்த விஷயம் தோணுச்சு. நாங்க கிறிஷ தத்தெடுத்துக்கிறோம், அவனை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம், எங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் ரோகிணியோட வாழ்க்கைக்குள்ள கிறிஷ கொண்டு போறதுக்கு நாங்க ட்ரை பண்றோம். இந்த மாதிரி வேணா ட்ரை பண்ணலாம், ஆனா மறுபடியும் நாங்க ரோகிணிக்கு கல்யாண விஷயத்தை பத்தி வீட்டுல பேசணும்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க வேணா இதை பத்தி ரோகிணி கிட்ட பேசுங்க, பேசிட்டு ஒரு முடிவுக்கு வாங்க, அதுக்கப்புறம் நாங்க ரெண்டு பேரும் வந்து உங்ககிட்ட இதை பத்தி நாங்க தெளிவா பேசுறோம் அப்படின்ட்டு இங்க முத்து மீனாவும் ரோகிணியோட பிரச்சனையை ஈஸியா சால்வ் பண்றதுக்கான ஒரு பக்க ஐடியாவை போட்டு கொடுக்குறாங்க. சப்போஸ் இந்த ஐடியாவை ரோகிணி மட்டும் ஏற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களோட பிரச்சனை ஈஸியாக சால்வ் ஆகிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இங்கே கிறிஷ் முத்து மீனாவோட வளர்ப்பு பையனாக உள்ளே போனாலும் அதுக்கப்புறம் போக போக அந்த வீட்டோட எல்லாரோட குழந்தையாவும் மாறிடுவார். அப்போ இதெல்லாம் சாதாரண விஷயமாவும் மாறி போயிடும். அதுலேயும் குறிப்பாக ரோகிணி தன்னோட உண்மைகளை பற்றி இதுக்கு மேலே யார்கிட்டையுமே சொல்ல தேவையில்ல, அவங்க லைஃப் லாங் அதை மறைச்சிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ரோகிணி புரிஞ்சுக்கிட்டா இது எல்லாமே க்யூர் ஆகிடும். அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோடில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் guys.